Okay, dear students, now we see the exercise. Let us read aloud page number 123. Page number 123. Let us read aloud. Let us read aloud. Read the passage 3 times and color the bull for each time. So இந்த passage 3 times read பண்ணிட்டு ஒரு தடவை நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழ 3 bullocks கொடுத்திருக்காங்க இல்லையா 3 bullsையும் நீங்க கலர் பண்ணனும். ஓகேவா? See, shall I read the passage one time? After you follow that, okay? Mr. Murugan is a farmer. Mr. Murugan is a farmer. He has a small piece of land and 2 bulls. He takes good care of his bulls as they help him in farming. Every morning, he takes the bulls for grazing. When it rains, he plows the land with the bulls. As he has no one to help, he starts sowing the seed before sunrise. He irrigates the crop till it grows. He reaps and binds the crop, then it takes it to thrash the paddy. Finally, with the help of the bulls, he takes the paddy to his house. So what is the meaning of the passage? So முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு farmer இருக்காரு. அவருக்கு ஒரு சிறிய நிலம் ஒன்று இருக்குது. சரியா? சிறிய நிலமும் 2 bulls இருக்கு. bullsனா காளை மாடு. சரியா? He takes good care of his bulls as they help in farming. அவளுடைய விவசாயம் செய்யறதுக்கு அந்த புல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கனால அதை ரொம்ப கேரா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எவ்ரி மார்னிங் ஹி டேக்ஸ் த புல்ஸ் ஃபார் கிரேசிங். டெய்லி மார்னிங் எழுந்த உடனே அதை மேய்ச்சலுக்கு அழைச்சிருவாங்க. கிரேசிங் மீன்ஸ் மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. சரியா? when it rains he plows the land with the bulls. ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தை என்ன பண்ணுறாரு, அந்த புல்ஸோட ஹெல்ப்போட அதை உழுவுவார். சரியா? as he has no one to help he starts sowing the seed before sunrise. அவர் யார்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க மாட்டார். அவருக்கு தேவையான வேலையை அவரே செஞ்சுப்பார். அவருக்கு எதுதான் உறுதுணையாக இருந்தது அப்படின்னா அந்த புல்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் நிலத்தில் உழ போகும்போது யாருமே ஹெல்ப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா பிஃபோர் சன்ரைஸ் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுவார், விதையெல்லாம் சோ பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹி இரிகேட்ஸ் அ கிராப் டில் இட் க்ரோஸ். ஸோ அந்த கிராப்ஸ் வளர்ற வரைக்கும் அந்த நீர் பாய்ச்சிறது எல்லா வேலையும் அவர் ஒரு ஆள் தான் செய்வார். அவருக்கு யார் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த 2 bulls தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சரியா? He reaps and binds a crop, then it takes it to thrash the paddy. He reapsனா reap means அறுவடை செய்கிறது. அந்த crops-லாம் அறுப்பாங்க இல்லையா அதுதான். And binds a crop, then need to thrash the paddy. So அறுவடை செஞ்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பைண்டாக கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது அடுத்த ப்ராசஸ் என்னென்னா த்ரஷிங் ப்ராசஸ். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, த்ரஷிங்னா என்னது, புடைப்பாங்க. ஓகேவா? அப்படி கதிர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் த்ரஷிங் த கிராப். ஓகேவா? அந்த பேடியை த்ராஷ் பண்ணுறது. ஃபைனலி வித் த ஹெல்ப் ஆஃப் த புல்ஸ் ஹி டேக்ஸ் த பேடி டு த ஹவுஸ். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, அந்த புல்ஸோட ஹெல்ப்போட அவர் ரீப் பண்ண அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் அவருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். ஓகேவா? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ஐ ரெட் திஸ் பேசேஜ். யூ லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ரீட் 3 times. After you finish your reading, you shade all the 3 bulls. Okay? See, Mr. Murugan is a farmer. He has a small piece of land and 2 bulls. He takes good care of his bulls as they help him in farming. Every morning he takes the bulls for grazing. When it rains, he plows the land with the bulls. As he has no one to help, he starts sowing the seed before sunrise. He irrigates the crop till it grows. He reaps and binds the crop, then it takes it to thrash the paddy. Finally, with the help of the bulls, he takes the paddy to his house. Okay. Next, circle the main idea of the passage. I think you understand this passage. Now, what is the main idea of the passage? இந்த passageல முக்கிய கருத்தை எதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? முருகன் வாஸ் எ மைசர். மைசர் மீன்ஸ் கஞ்சமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. Is it Murugan was his miser? No, he is a farmer. Okay, so the first statement is wrong. Second statement, Murugan loved his bulls and farming. Is it right or wrong? Guess. Yes, very good. Murugan loves his bulls and farming. Okay, so you have to circle the second passage, second line. Okay, so circle.
Okay. Next, third sentence is Murugan wished to have people to work. Is Murugan need any help to sow the crops? No, he didn't need any help. அவருக்கு யாருடைய உதவியும் இல்லாம அவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஒர்க்கை அவரே செஞ்சுக்கிட்டாரு. முருகன் wished to have people to work. People யாரையாவது அவருக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாரா? No. Okay, so second one is the correct answer. Next, name the actions of the Murugan. Here 3 picturized or given for you. 3 pictures are given for you. Listen students, what he is doing, what Murugan is doing, what he is doing, reaping. Reaping means அறுவடை செய்றார். Next, plowing. Plowing means நிலத்தை உழறாரு. Next, every morning முருகன் வந்து அந்த புல்ஸை எங்க அழைச்சிட்டு போவாரு, கிரேசிங், மேய்ச்சல் அழைச்சிட்டு போவாரு இல்லையா, அதுதான் என்ன ஆக்ஷன்ஸ். ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, ரைட் பண்ண. லிசன், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் reaping, R-E-A-P-I-N-G, reaping. Second action is plowing, P-L-O-U-G-H-I-N-G, plowing. Third is grazing, G-R-A-Z-I-N-G, grazing. Okay, next, page number 124. Listen students, let us write page number 124. Okay, see, so let us write my autobiography. My autobiography. So what is meant by biography and autobiography? There is a difference between these two words. Biography means இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டை பற்றியோ இல்லை ஒரு போயட்டை பற்றியோ இல்லை ஒரு நேஷ்னல் லீடரை பற்றியோ நம்ம எழுதணும் அப்படின்னா அவங்கள பற்றி நாம் எழுதுறது பயோகிராஃபி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஸ்கூலில் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன்லாம் வச்சாங்க அப்படின்னா நேஷ்னல் லீடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜவஹர்லால் நேரு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அப்துல் கலாம், இந்த மாதிரி எதை வேணுமோ எடுத்துப்பீங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் பயோகிராஃபி. வாட் இஸ் மீன் பை ஆட்டோபயோகிராஃபி? நம்மளை பற்றி நாமளே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. A person one who writes their own story. நம்மளுடைய ஸ்டோரியை பற்றி நாமளே எழுதணும்னா அதுக்கு பேர் என்னப்பா, ஆட்டோபயோகிராஃபி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அப்துல் கலாமோட விங்ஸ் ஆஃப் ஃபயர். விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்றது அவருடைய சுயசரிதை. ஆட்டோபயோகிராஃபி மீன் சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றின ஸ்டோரியை நாமளே எழுதுறது. சரியா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள். அது வந்து அப்துல் கலாம் அவரை பற்றி அவரே எழுதின ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். ஓகே, சி, ஸோ நீங்களும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுத போகிறீங்க. உங்களுடைய ஸ்டோரியை நீங்கள் இந்த காலமில் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஆர் யூ ரெடி டு ரைட் யுவர் ஆட்டோபயோகிராஃபி? எஸ், கம் ஆன். மேக் த சில்ட்ரன் ரைட் their own story. The following questions will help them to write. Ask them to gather information from their parents before writing and to give a title. So this is your part students. You got help from your parents to gather the information and write down your autobiography and given the apt title for it. Okay, so நீங்கள் தான் உங்களுடைய ஸ்டோரியை நீங்களே ரைட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரைட் பண்ணுற உங்களுடைய ஓன் ஸ்டோரிக்கு நீங்களே வந்து டைட்டில் வைக்க போகிறீங்க. ஓகேவா, I will give some tips how to write. Okay, see, first question, when were you born? நீ எப்போ பிறந்த? I was born on 5th August 1995. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பர்த்டே டேட்டை எழுதணும். ஓகேவா, I was born on அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், வேர் வேர் யூ born? நீங்கள் எங்கே பிறந்தீங்க? I was born at Tanjore, I was born at Trichy. நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த பர்த் பிளேஸை எழுதணும். தேர்ட் கொஷின், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அண்ட் வாட் இஸ் ஹீ? உங்களுடைய ஃபாதருடைய நேமு, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் நேம் இஸ் Chandrasekhar, he is a farmer. Okay, like that. What is your mother? Fourth question is, what is your mother's name and what is she? அவங்களுடைய மதருடைய நேம் எழுதுறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க. she is a homemaker or she is working at somewhere else. Okay, so அவங்க என்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. she is a teacher, she is a doctor, whatever it is. You have to write down the profession of your mother. Okay,
See, next fifth question, what's your birth order? Birth order means, so நீங்கள் இப்போ வந்து வீட்டில் சிப்ளிங்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னா, இப்போ 3 சிஸ்டர்ஸ் இருக்கீங்க இல்லை 2 சிஸ்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எல்டரா எங்கரா, ஃபஸ்ட்டு பொண்ணா இல்லை செகண்ட் பொண்ணா அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அ எல்டர், மை நேம் இஸ் சாந்தினி, ஐ எம் அ எல்டர் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். சரியா? ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின், do you have any nickname? if yes, reason for that. nickname அதாவது உங்களுக்கு வீட்டில் செல்லமாக ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நித்யஸ்ரீ அப்படின்னா நித்யான்னு கூப்பிடுவாங்க, இல்லை ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய நிக்நேமை ரைட் பண்ணணும். இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, உங்களோட நிக்நேம் எழுதுங்க, ஏன் உங்கள் வீட்டில் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்ற ரீசனையும் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோன்னு ரீசன் எழுதலாம். ஓகேவா? Seventh question, an interesting incident that happened in your life. So any interesting incident உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது மறக்க முடியாமல் அன்மெமரபிள் மொமெண்ட்ஸாக இருக்கலாம், அதை நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு எங்கேயாவது ஜூக்கு போனீங்களா, இல்லை ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணீங்க, அந்த டேஸ் எல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க ஹாப்பியாக அப்படின்ற உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட்டை நீங்கள் இந்த 7th கொஷினுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே டேஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 ரைட் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ரைட் டவுன் த ஆட்டோபயோகிராஃபி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி, இது வந்து உங்களுக்கு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எழுதிட்டு உங்களுக்கான டைட்டிலை நீங்கள் கொடுத்துடணும். ஓகே பாப்பா? shall we move on to next exercise? Page number 125. I can do. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஒரு பார்ட்லேயுமே வந்து ஒரு யூனிட்டோட ஃபினிஷிங் அப்போது ஐ கேன் டூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் இஸ் திஸ்? லுக் அட் த பிக்சர். வாட் இஸ் திஸ்? பெபிள்ஸ், கூழாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பெபிள்ஸ். PEBBLES, பெபிள்ஸ். இன் யுவர் மதர் டங், நம்மளுடைய தாய்மொழியில் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூழாங்கற்கள். கூழாங்கற்கள். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் இன் ஏ சென்டென்ஸ். இது நம்மளுடைய சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐ saw the pebbles in the river bed. நான் ரிவர் பெட்டில் இந்த பெபிள்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? see, I saw the pebbles in the river bed. Okay, I saw the pebbles in the river bed. I saw the pebbles in the river bed. See, pebbles, கூழாங்கற்கள். I saw the pebbles in the river bed. Okay, shall we move on to option B? Circle the correct plural form. What is the first picture is given for you? Plural formல நீங்க கரெக்டான plural form டிக் பண்ணணும். ஓகேவா? D or D's, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ப்பா. இப்போ D or D's, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, irregular pluralஸில் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்க்குலாம் வந்து அதோடைய நேம்லாம் சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீப் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஷீப்பு, டீர் இதுக்கெல்லாம் சேம் சிங்குலர் வேர்ட் தான் வந்து உங்களுக்கு ப்ளூரல் வேர்ட்லேயும் வரும். இப்போ இங்கே எது கரெக்டான ஆன்சர்மா? டீர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டீர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் டீர். வாட் இஸ் திஸ்? காஃப். காஃப். காஃப் மீன்ஸ் மாடோட கன்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? காஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ காஃப்ஸ். கூஸ் இஸ் சேஞ்ச்டு இன்டு கீஸ். ஓவோ வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஈயா மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கீஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி, ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் பிக்சர். வாட் இஸ் திஸ்? டூத். ஸோ ஹவ் கேன் வி ரைட் இன்டு த ப்ளூரல் ஃபார்ம்? டீத். TEETH. டீத். ஓகே, நெக்ஸ்ட் நைஃப். So if the word is ended with the FE, you have to write VES at the end of the word. KNIVES. KNIVES. Okay. Option D, recite the poem Farmer's Friend with correct intonation. Recite means நீங்க farmer's friend poem வந்து கரெக்டான pronunciation, கரெக்டான intonationஸோட ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், match the following. Option E, match the following. Match the rhyming words. Health, wealth. Hook, look. Harm, charm. Once again repeat this. Health, wealth. Hook, look. Harm, charm. Okay, the final option F is write the past continuous form of the
given verb. Okay, question number 1. She does the homework at 6 o'clock. What is the verb is given for you? Write. Write is a continuous verb. Okay, so action verb. Now we are going to write into the continuous form. இது continuously write பண்ணனும்னா நம்ம verb ஓட என்னமா ஆட் பண்ணுவோம்? You have to add ing at the end of the verb. So நமக்கு என்ன form? Subject plus verb, subject plus auxiliary verb plus ing. She ன்றது என்னமா? Third person singular. அப்ப என்ன ஆட் பண்ணனும்? Was or were? Very good. Was is the auxiliary form of the verb. She was. சரி, main verb என்னங்க? Write. Write ஓட நம்ம என்ன சேர்த்துக்கணும்? ing சேர்த்துக்கணும். அப்ப she was writing. 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 Okay. Next, she was writing the homework at 6 o'clock. Okay. Next, they. They is a third person plural form. So, what is the auxiliary verb for the sentence? Very good. Were. W-E-R-E. They were. Play is the main verb. So, you have to add ing. They were playing. P-L-A-Y-I-N-G. Playing. Next, the last question is I dash while he was singing. I dash while he was singing. The main verb is dance. Okay. So I is the first person singular. So I have to add was. I was dancing. I was dancing. W-A-S was dancing. D-A-N-C-I-N-G. Dancing. Okay. Dear students, I hope you understand this topic very well. Okay. You practice as your own. Thank you.